படம் சூப்பராக இருக்குது. கதையில் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஒரு நாட்டையே காப்பாற்றுற மாதிரி தீவிர இருந்து காப்பாற்றுறாரு. ஆமாம், அதுக்கப்புறமா தான் பணத்தை வந்துடுச்சு. பணம் வந்துச்சு, படம் கேட்டு உழைச்சி சம்பாதிக்கணும். நீங்கள் 2 பேரும் போகலாம் துரத்திக்கிட்டு போகிறாரு. அது காமெடியாக இருக்குது. படம் நல்லா இருக்கு சார். நான் தான் கிங் மூவி நல்லா இருந்துச்சுண்ணா. நம்ம A1 மூவிக்கு அப்புறம் நல்ல ஒரு காமெடி வருது. ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை ரொம்ப நார்மல் சும்மா கிரிஞ்சு காமெடி மாதிரி இல்லாமல் ஒரு ஆடியன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு A கிளாஸ் தான் காமெடி எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பக்கம் பண்ணிக்கோங்க. இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை. A1க்கு அப்புறம் அந்த A1 எப்படி ஹிட் ஆச்சு அந்த மாதிரி தான் அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். இல்லை நார்மலாக ஒரு பேஸான ஒரு லைன் தான். ஒரு தீவிரவாதி இருக்காது, அவர் இவங்க தெரியாமல் மர்டர் பண்ணிடுறாங்க. அனந்து எப்படி மீட்டு வராங்க தான் ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு. நல்லா மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே லேக் கிடையாது, பக்காவாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆகி ப்ரோ. இல்லை அந்த அந்த காம்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க டான்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. பொருள் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. படத்தோட குவாலிட்டி நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, 10க்கு வந்து ஒரு 7 தரலாம். தேங்க்யூ. கடை இல்லாதவங்க யாரும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்காதது நல்லது தான். எப்படி பார்த்தாலும் அவங்களோட ப்ராப்ளத்தை பொறுத்து தானே. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா. இல்லை அது கிராமத்துலேருந்து இல்லை, அவங்க வந்து ராஜ பரம்பரை. அப்படி சும்மா அப்படி ஃபேக்காக ஏமாற்றி அப்படியே வந்தது. இல்லைண்ணா படம் ஓவராலாக நல்லா தான் இருந்தது. இதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லைண்ணா. படம் பக்கம் வந்து தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. மைக் பிடிச்சா சொல்லுங்க. புரியல ப்ரோ. காமெடியா ப்ரோ? அது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு காசு லோன் இது வேணும். அதனால லோன் வாங்கியிருப்பேன் 25 லட்சம். அதுக்கோசம் தான் வேணும். இதை விட மாமா நல்லா பார்த்துருக்கேன். மாமா சொல்லுவான், மாமா அது படம் எதை கேட்குறாங்க, படம் எப்படி இருந்துச்சு எதை கேட்குறேன். ரியலி சாரி ப்ரோ, எனக்கு அவ்வளோதான் இது கிடையாது. நல்லா தான் இருக்கு ப்ரோ. டைமில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால எல்லாமே பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. அதோட மெயினாக ஒன்று சொல்கிறேன், இந்த கலகலப்பில் ஒரு காது குறையிற பட்ஸ் ஒன்று வரும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரோலெக்ஸ் என்ட்ரி நீங்கள் பார்க்கணும். திரும்ப போது அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. மற்ற படத்தோட இந்த படத்துக்கு கம்பேர் பண்ணால் காமெடி ப்ரோ ஸ்டோரிலாம் வேற லெவல் நல்லா இருக்கும். ஆனால் சிரிச்சுட்டே இருக்கலாம் ப்ரோ, ஜாலியாக போய் பார்த்தா. அந்த இடையில அந்த மாமா தான் வந்து நோண்டினே இருப்பார் எல்லாரையும். அவங்க மாமா கண்ணு கீழே போயிடும், எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவரை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல ப்ரோ. எப்படிதான் எடுத்தாங்களோ படத்தை ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. பீட்டோட ஹீரோயின் சூப்பராக இருக்காங்க ப்ரோ. ஹீரோயின் நல்லா கேரக்டர் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் கியூட்டாக நல்லா இருக்கு, அவ்வளோதான் ப்ரோ. இவர்கிட்ட கேளுங்க ப்ரோ. இவர் தான் எங்க மாமா சித்தப்பா போட்டு விட்டான். புரியல. இப்போ இங்கே தான் நான் கிங் பார்த்துட்டு வரேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டார்ட்டில் கொஞ்சம் அப்படி பிக்கப் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி எல்லாமே இதுவும் நல்லா ஹிட் ஆகும். கிட்டத்தட்ட மீம் மெட்டீரியல் நிறைய இருக்குது இந்த படத்தில். அதை கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கட் பண்ணி போடுவாங்க. அதுவும் அந்த பாடி பலராம் கேரக்டர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே எல்லாரும் போய் பாருங்கள். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது ஹேட்ரிக் அண்ணனுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் ஹிட்டு, வடக்குப்பட்டி ராமசாமி ஹிட்டு, இப்போ இதுவும் நான் தான் கிங்கு ஹிட்டு. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் சந்தானமணனுக்கு. அடுத்த படமும் ஹிட் ஆகும்னு நான் வாழ்த்துறேன். மியூசிக் இமான் சார் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டு எனக்கு அவ்வளோவா ஹிட் ஆகலை. ஆனால் வந்து அந்த பிஜிஎம் 2-3 இடத்துல வந்து செம்மையாக இருக்குது. அதுவும் நல்ல ஸ்லோமோவில் தான் செம்மையாக பிஜிஎம் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். இடையில கூல் சீரியஸ் வந்தாரு பாருங்க. என்ன டைலாக் அது? கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொஞ்சம் ப்ரோ. அதெல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஜாலியாக நீங்கள் ஒரு நாள் நீங்கள் விட்டு ஒரு ஷோ எடுத்துகிட்டு போய் பாருங்கள். நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு வருவீங்க நீங்களே. முன்னாடி இருந்த படம் நான் வந்து ஆக்சுவலி பார்க்கல. மீன்ஸ் சந்தான மூவி நிறைய பார்த்துருக்கு. கண்ணா இருக்குல்ல, எல்லாமே ஃபேமிலி மூவி தானே, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலி கூட வந்து நல்லா பார்க்கலாம்.
ஆக்சுவலி எனக்கு வந்து நான் வந்து எதுவும் சொல்ல என்ன சொல்றது தெரியல. எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்கு. ஃபேமிலி மூவி தானே, எல்லாருக்குமே பார்க்கலாம்ல. என்ன மாதிரி டிடி ரிட்டர்ன்ஸ் முன்னாடி படம் பார்த்தீங்களா? அதை விட பெட்டராக இருக்கு. ஏன் பெட்டராக இருக்குன்னா, இப்போ சம்மர் சீசன் இது. ஸோ சம்மர் சீசனில் பெருசாக அந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ப்ளஸ் வந்து மக்கள்லாம் வீட்டில் வந்து அப்படியே ஒரு மாதிரி தீஞ்சி போன நிலையில் இருக்காங்க. அப்படி ஹீட்டு அதெல்லாம் இங்கே வந்து சில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. படம் பார்த்து பயங்கரமாக சில் பண்ணலாம். படம் நல்லா இருக்கு. லேக்லாம் கிடையாது. அது வந்து சிலர் வந்து படம் பார்க்க தெரியாதவங்க சொல்லுவாங்க லேக் அது இதுன்ட்டு. படத்தில் லேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல ஒரு கொண்டாடி படம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரீனஸாக இருக்கலாம். இவ்வளோ நாள் ஒரு இது இல்லாமல் ஃப்ரீனஸாக இருக்கலாம். ஃப்ரீயாக பார்க்கலாம். டபுள் மீனிங்ஸ் இல்லை மெயினாக. லாஸ்ட்டாக வந்த படத்தில் கூட டபுள் மீனிங் இருந்துச்சு இந்த கிக்கு படத்தில். இதில் டபுள் மீனிங்ஸ் பெருசாக இல்லை. ஸோ படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. இங்கே நான் தான் கிங் சந்தான படம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சந்தானாலே காமெடி தான், காமெடினாலே சந்தானம் தான். ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு இதுதான். அவர் மேலும் நல்ல இதுவாக வரணும். கூல் சுரேஷ் நல்லா அடிச்சிருக்காரு. நல்லா காம குத்துறாங்க. நல்ல படம். மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன் காமெடி, ஒரு ஃபேமிலி வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அதுதான் நேரம் தான், ஒரு டைமிங் தான். எல்லாமே ஒரு டைமிங் தான், அமைதி தான். சாங்ஸ் இம்மான் வந்து நல்ல பிஜிஎம் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பேக்ரவுண்டு, டான்ஸர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சந்தானம் வந்து ஹீரோனி நல்லா ஒரு சூப்பர் இது ரோடல் அப்படிலாம் நல்லா இருக்கு. இல்லை நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வாழ்க்கையில் பேசுறது நல்லதான் பண்ணியிருக்காரு. ஓகே. இங்கே நான் தான் கிங்கு. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சின்ன சின்ன கேரக்டர்ஸும் வந்து அவங்க பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குது. சந்தானம் அவரோட காமெடி அதோட கலந்து இவங்க எல்லாரோட காமெடியுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்குதுங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க ரோல் எல்லாமே கதைக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கணும்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த ரோல் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டயலாக்ஸ், காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஓவராலாக படம் பார்க்கலாம். ரொம்ப காமெடியாக நல்லா இருக்குது. புரியல, ரொம்ப நல்லா இருக்குது. டிமானோட மியூசிக் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேட்குற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. கடை வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு உறுதி பண்ணுவார். கல்யாணம் வாங்கி அந்த கல்யாணம் பண்ணான்னு சொல்லி போவார். அங்கே வந்து கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கோசம் அந்த வீட்டுக்கு போவார். ஆனால் அவங்களே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கதையை ஸ்கிரிப்டு படம் ஓரளவு சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து மயோன மையான சாங் வேறு லெவலாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சாங்கு சூப்பராக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது சாங்கு. பர்ஃபெக்டாக இருக்குது. ரெண்டுமே மச்சானும் சரி மாமாவும் சரி பர்ஃபெக்டாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ஹீரோயின் ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணுற தமிழ் ஹீரோயின் வேறு லெவலாக பண்ணிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது. அது இன்னும் டபுள் காமெடியாக இருக்குது. சிட்டிக்குள்ளே வந்தோடனே அட்டாசிட்டியே வேறு லெவல் பண்ணுறாரு அவர்.